இல்லம்மா நான் இதுல பேசுறதுல பெரிய உடன்பாடு இல்லை. நீங்க கேட்டீங்கன்னா பேசுறேன் அவ்வளவுதான். எனக்கு இதுல இந்த மாதிரி ஒஸ்டான டாபிக் எல்லாம் பேசி நான் என்னுடைய குவாலிட்டியை நான் இறக்க முடியாது. நீ ஒரு பிள்ளைய பத்தி கொண்டு விஜய் டிவி வாசல போட்டு வந்து அவனாவே வளர்த்து அவனாவே ரெடி பண்ணி அந்த பிள்ளைய அவனாவே உருவாக்கி படத்தை பராசக்தி ஹீரோடான்னு கூட எடுத்துட்டு போயிடுவான். தேவா சார் தான் கானா பாட்டுக்கு பெருசா உயிர் விட்டினார். அடிக்க வேண்டியது இவர்கிட்ட வந்து அடிக்க வேண்டியது அடிக்கிறது தானே இருந்துச்சு. பொழுது கேட்டா ரெண்டு இருந்துச்சு, பொழுது ஜெயிச்சுட்டாங்க, அவ்வளவுதான் விஷயம். திறமை உள்ளவன் கீழே கிடக்குறான் காலம் பூரா. எங்க போனாலும் ரெக்கமெண்டேஷன் கம்யூனல் பாலிடிக்ஸ் இருக்குமா? எல்லாத்துலயும் இருக்கு. பிசிசி கிரிக்கெட் கூட இருக்கு. எல்லாமே டிராமா. டைட்டில் வின்னர் ஆன அப்படியே நடிச்சு கிழிக்க போறாங்களா? பிக் பாஸ்குள்ள போயிட்டு வரவங்க திரைப்பட வாய்ப்புகள் இருக்காது. ஓவிய காலி எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாது. கண்டிப்பா அவர் பட வாய்ப்புகள் வராதுமா. அவர் பார்த்த வேற இமேஜ் ஆகி போச்சு. அவர் வந்து வேற இமேஜ். அவர் டோட்டலாவே என்டையரா வேற. கமலஹாசனுக்கே நைட்டி மேட் விட்டாங்க கிடைச்சா. நைட்டி மேட் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தாரா இல்லையா கமல்? என்னமா கோயம்பேடு லோட் பண்ண மாதிரி தான் இருக்கிறாரு அவரு. பார்த்தா அவர் எப்படி தெரியும் சொல்லுங்க. ஒரு 500 கிரிஞ்சி வீடியோ பண்ணீங்கன்னா நீங்க அடுத்த பிக் பாஸ்குள்ள போயிடுவீங்கன்னா அப்ப அது எப்படிமா சரியான பிளாட்ஃபார்மா இருக்க முடியும்? ஒரு உழைச்சு கஷ்டப்பட்டு வந்து உழைச்சு கொண்டு உட்கார வை. அதெல்லாம் எல்லாமே டிமோட்டிவேட்டர் கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு இப்படிதான் இதுதான் உலகம்னு நீ ஒரு உலகத்தை கட்டமைச்சு இதை காமிச்சா எப்படிமா சரியது? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லா இடத்துலயுமே வந்து கானா வினோத் அவர்கள் வந்து வெளியேறினதுதான் வந்து இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா இருக்கு சார். அவர் வந்து பிக் பாஸோட டைட்டிலே அடிக்க வேண்டியவர். ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏழ்மை குடும்பத்துல இருந்து வந்தவர். அவர் கண்டிப்பா அடிக்க வேண்டியது. இந்த பலூனக்கா வந்து தடுத்து நிறுத்திட்டதுலாம் வந்து பெரிய எல்லாரும் பலூனக்கா மேல ஒரு குற்றச்சாட்டா இருக்காங்க. அதை தாண்டி விஜய் டிவி வந்து எப்பவுமே இந்த எல்லா சீசன்லயுமே இப்படிதான் அவங்க ஆல்ரெடி நிர்ணயிச்சுதான் வந்துட்டு இவங்கதான் வின்னர் அப்படின்னு நிர்ணயிச்சுதான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு இது போயிட்டு இருக்கு. கானா வினோத்துக்கு ஆதரவு குரல் பெருகிட்டு வருது. இது எப்படி சார் பாக்குறீங்க? கானா வினோத்தை பொறுத்தவரை அவரை பத்தி நான் பர்சனலா சொல்லியிருக்கேன். மத்தவங்க இந்த கஞ்சா குடி, தண்ணி குடி, வெட்டு, அறுவாலடு அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு கானா பாட்டுக்கு ஒரு மெருகேற்றக்கூடிய கானா பாட்டுல 2 டைப் 3 டைப்பா இருக்கு. இந்த மாதிரி இடவிடமான பாட்டு இருக்கு. இந்த இறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நூறுக்குள்ளேங்கிறது வந்து ரொம்ப அது அழுகையா வரும் அந்த பாட்டு கேட்கக்குள்ள. நண்பர்களை பிரிந்து செல்ல அப்படின்னு அந்த பாட்டு. ஆக்சுவலா கானா பாட்டுங்களா அந்த மாதிரி பாட்டு கேட்கக்கூட எனக்கு ஒரு பெரிய மதிப்பு வந்துச்சு. நம்ம காலங்கள்ல இருந்த கானா பாட்டு வேற மாதிரி இருந்துச்சு. தேவா சார் தான் கானா பாட்டுக்கு பெருசா உயிர் விட்டினார். இருந்து நெத்திலி மீன் கண்ணோ காரக்குடி அப்படின்னு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்ப இடையில வந்து கஞ்சா குடி, அதை குடி, இதை குடி, கத்தி அடைய வெட்டுன்னு சொல்லி இடவிடமா அது அந்த ப்ரொஃபைலே கெடுத்துட்டாங்க. டோட்டலா அதை கானா பாட்டு பாடினாலே அது ஒரு மாதிரி ஒரு பெரிய கம்யூனல் ஐக்கியமெல்லாம் மாற ஆரம்பிச்சது. ரொம்ப டேஞ்சரான சூழ்நிலைக்கு போயிட்டது. அதனால அது ஒரு இசை நல்லா பாடக்கூடியவர் தான். அடிக்க வேண்டியது இவர்கிட்ட வந்து அடிக்க வேண்டியது அடிக்கிறது தானே இருந்துச்சு. பொழுது கேட்டா ரெண்டு இருந்துச்சு, பொழுது ஜெயிச்சுட்டாங்க, அவ்வளவுதான் விஷயம். அதான் பஸ் ஆக்க போறாங்க. முதல்ல பழுனக்கான என்ன விளக்கம்னு சொல்லுங்க நேர்கள்ட்ட. பழுனக்கான என்ன சொல்லுங்க. அவங்க இன்ஸ்டால சுத்தி இருந்தாங்க. எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியுமா? அவங்க ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியுமா சார்? ஆமா அது ரைட். நல்ல புத்தகங்கள் நாட்டில் விளைய போறது இல்லையில. பிளாட்ஃபார்ம் வைக்கிற 5 ரூபா புத்தகம் இன்னும் ஹவுஸ் இருந்துகிட்டு தான் இருக்கு. நல்ல புத்தகங்கள் யார் படிக்கிறா? நல்ல புத்தகங்கள் லைப்ரரியில அழுக்குகளே படாமல் இருக்கு. அந்த பேரை வந்து சரி செய்யறதுதான் பிக் பாஸ் போயிருக்காங்க. அவங்க இலக்கியம் ஒண்ணு ஒரு கவிதை ஒண்ணு ஐக்கு கவிதை படிச்சேன். நல்ல நல்ல புத்தகம் மாரி என் கற்பும் ஆகி விட்டதடா தீண்ட ஆள் இல்லாமல் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை நிறைய இலக்கியம் படிக்க நிறைய விஷயம் கத்து கொடுக்கும். லைப்ரரியில பாத்தீங்கன்னா நல்ல புத்தகத்தை பார்த்தா அழுக்கப்பட்டிருக்காது. யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க. குப்பை கூட புத்தகத்தை படிப்பாங்க நிறைய. அப்பதான் அது ஒரு கைக்கு கவிதமா நல்ல புத்தகம் போல ஆகிவிட்டது என் கற்பு தீண்டாமலே போய்விட்டது. யாருமே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் யாருன்னா வசதி இல்லாத இது, அதாவது வரதட்சணை கொடுக்க முடியாத பெண்ணுன்னு சொல்லி அந்த கவிதை முடிப்பாங்க. ஒரு வரிதான் சொன்னா அது அழகை நிறைந்த வார்த்தைகள். அது
ரொம்ப கண்ணீர் நிறைந்த வார்த்தைகள் அது, அந்த வார்த்தைகள். சார் ஆரம்பத்துல இருந்து விஜய் டிவில வந்து ஆக்டர் சூப்பர் சிங்கர் எல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் வந்து கடைசி வரைக்கும் திறமை இருக்கும், கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு டைட்டில் கொடுப்பாங்க, வீடெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பாராட்டத்தக்க விஷயமா இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து எல்லாமே ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியாவோ இல்ல எல்லாமே ஒரு கேமாவோ நிர்ணயிச்சு பண்றதுதான் இது எந்த அளவுக்கு சார் சரியா இருக்கும்? நீ ஒரு பிள்ளைய பத்தி கொண்டு விஜய் டிவி வாசல போட்டு வந்து சார் அவனாவே வளர்த்து அவனாவே ரெடி பண்ணி அந்த பிள்ளைய அவனாவே உருவாக்கி படத்தை பராசக்தி ஹீரோடான்னு கூட எடுத்துட்டு போயிடுவான். உண்மைதான்மா, அங்க போயிட்டா வளர்ந்துடலாம். உண்மைதான், உண்மையிலேதான். ஒண்ணு விஐபி வீட்டுல பிறக்கணும், இல்ல விஜய் டிவி வீட்டுல பிறக்கணும். எப்படியே வாழ்ந்துடலாம். அப்படிதான் இருக்கு. நம்ம வந்து நான் வந்து மனத்துக்கண் மாசில்நாதன் வள்ளுவேன் என் பெரும்பாட்ட. பொறாமப்படாதடா, உன் சந்ததியே அழிஞ்சிருந்தேன். ஆனா விஜய் டிவில வர்றவங்க பார்த்தாலும் பொறாம பகன்னு என் வயிற்றை பத்தி எரியுது. உண்மையிலேதான் எல்லாரும் பார்த்தாலும் எரியுது, பகங்குது. ஒரு ப்ரோக்ராம்மா பலூனக்கான என்னன்னு இப்ப முக்கியமான கொஸ்டின் விட்டுட்டு போயிட்டீங்க பாருங்க. சரி சொல்லுங்க. பலூனக்கான எல்லாரும் வந்து டெய்லர் அக்கா, பலூன் அக்கா, டிவோஷனல் லவுட் ஸ்பீக்கர் இன்னும் வைக்கிறாங்க பேரு. டிவோஷனல் அக்கா என்ன அக்கா நிறைய அக்கா, அப்புறம் என்னது ஏதோ நிறைய அக்கா சார். நான் பலூன் தான் சரின்னு சொல்லி எல்லாரும். ஆனா பலூன் தான் சார் டாப். பலூன் தான் டாப். எனக்கு டாப்ல இருந்ததுதான் பலூன். பலூன் தான் சொல்லி ஒரே பேரா இருந்தது. அப்புறம் ஒரு நாள் பலூன் இல்லைன்னு சொல்லி காமிச்சாங்க. பலூன் இல்லடான்னு சொல்லி பயிர்கள்ட்ட புரிஞ்சவன் பிஸ்தா ஃபயர் போட்டுக்க, புரிஞ்சவன் பிஸ்தா பாத்துக்க. இப்படிப்பட்ட ஒஸ்ட் ப்ரொபோசல் பண்றவங்கள மேல கொண்டு வர்றாங்க. திறமை உள்ளவங்க கீழே கிடக்குறான் காலம் புறா. எங்க போனாலும் ரெக்கமெண்டேஷன் கம்யூனல் பாலிடிக்ஸ் இருக்குமா? எல்லாத்துலயும் இருக்கு. பிசிசி கிரிக்கெட் கூட இருக்கு. சின்ன வயசுல எங்க அப்பா சொல்லுவார், கிரிக்கெட்ல விளையாடாதீங்கடா, குறிப்பிட்ட இடத்துக்கு மேல நீ எல்லாம் விளையாட போகவே முடியாது. சார் இதெல்லாம் அப்பட்டமா இப்ப ஒரு டெலிவிஷன் சேனல் அப்பட்டமா தெரியுதே சார். மக்களுக்கு ஏண்டா மாட்டு பண்றதுதான் பண்றேன், தெரியாமையாவது பண்ணுங்கடா அப்படின்னு தானே சார். அது ஒரு நியாயம் சார். பெருமா சேது எங்க இருப்பாரு? சேது பண்றாரு. சேது அவர் என்ன சார் பண்ணுவாரு? போன தடவைதான் பார்வதி கமலது வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல், வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல். பார்வதி கமருதீன் ஏமா இது எல்லாமே டிராமாமா. ஏமா நீங்க வேற பெரிய வைத்தறிச்சலுக்கு எல்லாமே டிராமா. டைட்டில் வின்னர் ஆன அப்படியே நடிச்சு கிழிக்க போறாங்களா? சிவகார்த்திகேயன் ஜெயிச்சாருன்னா அவரோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ், திறமை, குரல், அவரு மிமிக்ரி பண்றாரு, அவர் ஜெயிக்கிறாரு. பிக் பாஸ்க்கு வரல, அதனால ஜெயிச்சிட்டாரு சார். ஜெயிச்சாரு. அவர் அடுத்த ஆங்கர் அவர் தான்மா. போட்டு விடுங்கடா கரையத்தை விட்டு அடுத்த ஆங்கர் அவர் தானே. அடுத்த ஆங்கர் அவர் தான் பண்றாரு. அப்படியா? ஆமாமா, அவரு சிவகார்த்திகேயன் தான் பண்றாரு அடுத்த ஆங்கர். அவங்க இந்த ஷோல விட மாட்டாங்க சார். க்ளோஸ் பண்ணிடுவாங்களே சார். இப்பதான் சார் அவரோட கரியரே ஓபன் ஆயிருக்கு. பராசக்தி அதான் சொன்ன ஒரு பிள்ளைய பத்தி விஜய் அவளை வளர்த்துருவேன். அவங்க கொண்டு கொல்லி வச்சிருவாங்க, இல்ல வேலை முடிச்சுட்டு தானே. இவ்வளவு வச்சு உன்னையோடாவது கிணத்துக்கிட ஒழிவா போ சொல்லுவானா? ஒரு டன்னுக்கு 35,000 விளக்கு வச்சு விட்டிய இருங்க பாய். எப்படின்னு மியூசிக் போய் மாசாச்சு இல்ல, நீ வளர்த்து பெரிய ஆளான வரைக்கும் தானே கதை கேட்டீங்க. இருங்க பாய் சோழி முடிச்சு போடணும். எங்கால தலைவர் கமலஹாசனே சிக்கி சின்னாமணமாய் வெளியிடாரு. அப்படியா? ஆமா. அப்ப அவருக்கு என்ன பேர் கிடைச்சது? எவ்வளவு பெரிய திறமசாலிமா அவரு. அவர் போய் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அவர் என்ன பண்ணுவாரு? இப்ப அடுத்து விஜய் சேதுபதி எல்லாம் போய் உள்ள போய் துக்கா சிக்கனதுதான். பிக் பாஸ் உள்ள போயிட்டு வரவங்க திரைப்பட வாய்ப்புகள் இருக்காது. ஓவிய காலி ஜூலி அப்படி இப்படி மேக்கப் எல்லாம் பண்ணி கார பிடிச்ச பல்லெல்லாம் வெள்ளை போட்டு தேய்ச்சி அது ரெடி பண்ணிச்சு. அதுவும் காலி. எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது. டோட்டலா சொசைட்டில ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எழுந்துருவீங்கம்மா. உங்க சமூக மரியாதையே போயிடும். அதுல வெளில வந்தாங்கல்ல, ஜிபி முத்து செஞ்சாரு, என்ன பண்ணிட்டாரு? பணம் என்ன வந்திருக்கும் அந்த ஷோல வந்து பணத்தை வச்சு அதை வட்டி கிட்டி விட்டு பட்டிக்கலாம். இப்ப தண்ணி படம் என்ன பண்ண போறாரு? நமக்கு ஒரு ஃபேம் இருக்குல்லம்மா, என்ன பண்ணுவாரு அவரு? எங்க இருக்கிறாரு? பிடிசிக்கு விட்டுருவாங்கம்மா. அது ஒரு மாதிரி மாதிரி. அதாவது நெகட்டிவ் வைப் உன் பிரெயின்ல மண்டையில ஒண்ணு இல்லாம நெகட்டிவ் வைபாலே நீ மேல வர்ற, நீ வந்து ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ண முடியாதுன்னு சொல்ல வர. ஆனா செட்டில் ஆயிடலாமே சார் படம். ஒரு படத்துக்கு டான்ஸ் ஆடுற நடிகை இருக்காங்கம்மா, ஒரு படம் ஃபுல்லா ஆடுறவங்களும் இருக்காங்க. யாருமா அதை செட்டில் ஆவா? என்னமா செட்டில்டு? திருவிழா காலங்கள்ல ஊர்ல வந்து ரெக்கார்ட் டான்ஸ் ஆட வருவாங்க. அவங்க எல்லாம் என்னமா செட்டில் ஆயிட போறாங்க? வருஷத்துல எத்தனை ஷோ இருந்துரும். கரகாட்டம் ஆட வருவாங்க. வெளியே இருந்தவங்களே உள்ள இருந்தாங்களே சார். ரம்யா பாத்தீங்களா? நான் என்ன சொல்றேன், இவங்க அடுத்த வாட்டி இன்னும் இன்ஸ்டாவில் என்ன எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஐயோ அடுத்த முறையில எனக்கு இப்பவே பாத்துறது இதுவே பிரம்மாண்டம். பொக்கி இன்னும் இருக்குங்கிற மாதிரி ஃபேமிலிஸ் எல்லாம் உள்ள இருக்குவாங்க. அடுத்ததுல
ஃபேமிலிஸ் யார் ஃபேமிலிஸ் சொன்னா படவா ராஸ்கல் காதை திருவி பெஞ்சு மேல ஏற்றி விடணும். அவனை வச்சு டிராமா கட்டிட்டு உட்காந்துருக்கான் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. நம்புறதுக்கு ஆள் இருக்காங்க சொல்றான் பாரு கடைசியா, யார் இதுல சீட்டிங் பண்ணல நான் பண்ணிட்டேன் அப்படின்றான். உன் வயசு என்ன படவா? 15 வயசு. யார் சீட்டிங் பண்ணல? எல்லாரும் பண்ணா நானும் பண்ணேன்றான். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிறதுல உண்மையாம யாருமா உண்மைன்னு சொல்றீங்க? உண்மை நம்புறாங்களே சார் பாக்குறவங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, கானா வினோத் வந்து வெளியே வந்தது பெரிய புரட்சி மாதிரி இது பண்றாங்களே சார். எப்படி அவர் வரப்போச்சு? இந்த அரோரா வந்து நல்லா இப்ப யாருன்னு புரிஞ்சுதா? ஏதோ தான் வீட்டுல நடக்கிற மாதிரி கொண்டல். இப்ப அதனாலதான் சார் நம்மளே பேசுறோம். இல்லம்மா, நான் இதுல வேதத்துல பெரிய உடன்பாடு நீங்க கேட்டீங்கன்னா பேசுறேன், அவ்வளவுதான். எனக்கு இதுல இந்த மாதிரி ஒஸ்டான டாபிக் எல்லாம் பேசினா என்னுடைய குவாலிட்டியை நான் இருக்க முடியாது. இல்ல நம்மளுக்கு என்னன்னா, அவர் வந்து ஒரு கலைஞன், அவர் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சவர், கஷ்டப்படுறாரு. சரி இவ்வளவு வரைக்கும் வந்துட்டாரு, கேமோட எண்டு வரைக்கும் வந்து அவர் தான் டைட்டில் வின்னர் அண்ட் ஓட்ல வந்து அவர் தான் அதிகமாவும் இருந்திருக்காரு. அப்படி ஒருத்தர் வந்து ட்ரிகர் பண்ணி வெளியனுப்பிச்சிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தானே. ஆரம்ப காலத்துல சினேகன்ற காலத்துல இருந்தே எனக்கு பெரிய வெறுப்புமா. சினேகன் அப்புறம் சேரன் அமீரன் வந்து செத்த போய் ஒட்டச்சு பல்ல கட்டிச்சு ஒட்டச்சு சேரன் அடிச்சு பாக்குறேன். அவ்வளவு போய் அங்க போய் அவங்க டீக்ரேட் பண்ணிட்டு கிடக்குறாங்களேன்னு அவங்களை பார்த்தாலே எல்லாம் ஒரு மாதிரி வெறுப்புக்குள்ள ஒரு சூழ்நிலை தானே உருவாகுது. பிக் பாஸ்க்குள்ள சொல்றேன், பேக்க மாட்டிக்கிட்டு அதை மாட்டிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு போய் சொல்லிக்கிட்டு திராட்டம் பண்ணிக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு கிரிஞ்சா பேசிக்கிட்டு அது எல்லாரும் பாக்குற ஒரு ஓப்பன் டிவி ஷோங்கிறது உணர்வே யாருக்கும் இல்லை. இல்லை அதுல அவங்க எல்லாம் கூட பரவாயில்ல சார், இந்த சீசன்ல பண்ணாங்க பாருங்க சார். அம்மா இதெல்லாம் இன்னும் இருக்குமா? இன்னும் பயங்கர உச்சம்லாம் இல்ல இருக்குமா? அதுல பிறகு பண்றதெல்லாம் எஸ்கே தான் இறங்குறாரு அடுத்தது உள்ள பிக் பாஸ். அவர் தான் இறங்குறாரு. அப்புறம் பாருங்க நடக்கிற கூத்தெல்லாம் இங்க பாருங்க, எல்லாரையும் அல்ல உள்ள இருக்கும். கனா படத்தோட கதாநாயகி இறக்குறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஐஸ்வர்யா ராஜேஷா அவங்க இறக்குறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஆமா, சகிலா மேம் போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அவங்க வனிதாவோ வனிதா கேட்ட ஜென்மம் உன்னோட குடும்ப நடத்துறாங்க அது வனிதா மாதிரி அது 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 வர்றாங்க. அடுத்த வாட்டி ஒரு பெரிய டீமா இருக்கிறாங்க. இன்னும் வந்து யூடியூப்ல யாரெல்லாம் மிச்சம் மீதி இருக்கிறாங்க. அடங்கல அப்ப நீங்க ஸ்டாப் பண்ணல. வெக்கப்பட்ட வேதனைப்பட்ட துக்கப்பட்டு அத்தனைப்பட்டு திருந்தலே பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அங்க இருக்குது. திருந்தாத பாஸ் தான் பிக் பாஸ். அங்க ஒண்ணு யாரும் திருந்தவும் போறது காசுமா. இதுல ஒரு விஷயம் முன்னர்த்தி, எல்லாம் பணம் பாக்குறவன் கிணப்ப அதை உட்காந்து பார்த்தா கேன ஆக்கிடுவாங்க. அவன் பணம் தான் பார்ப்பேன். வித்தக்காரன் குரங்கு குட்டியாரன் உடம்பு வித்ததான்னு சொல்லிட்டு லாஸ்ட் சீசன்ல இந்த பார்வதி எல்லாம் பண்ண இதெல்லாம் வந்துமா லாஸ்ட் வீக்னு சொல்லலாமா? அவங்க பண்ண ப்ரொபோசல்லாம் எவ்வளவு இன்டீசன்ட் ப்ரொபோசல்மா, எவ்வளவு கேவலமா இறங்கி அதை பத்தி எல்லாம் அவங்க கமெண்ட் பாக்ஸ் பத்தியோ சொசைட்டிக்கு வெளியே வந்தா நம்ம என்ன சர்வே பண்ணுவோம் அதை பத்தி எல்லாம் எந்த சிந்தனையும் இல்லை. முறைப்படி பார்த்தா விஜய் சேதுபதியோ டிராமா கட்டலாம். ரொம்ப கேவலமான ப்ரோக்ராம் இருக்கு, நான் ப்ரோக்ராம் மட்டும் வெளியே போறேன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல, பொடிச்சுக்கலாம். ஹீரோ படம் எடுத்தவன் எவன் பாப்பா? காசுக்காண்டி என்னமோ செய்யறதுன்னு அர்த்தம். இதுக்கு மேலே இருந்தா நான் அவ்வளவுதான் அந்த அவர் போயிருவாருன்னு தான் அனுப்பிச்சிட்டாங்களோ என்னமோ தெரியலையே. இல்ல அவர் போனா அது வந்து அவரோட கிரெடிபிலிட்டிய பேஸ் பண்ணிக்கலாம். இல்ல கண்டிப்பா அவர் பட வாய்ப்புகள் வராதுமா. அவர் பார்த்த வேற இமேஜ் ஆகிப்போச்சு. அவர் வந்து வேற இமேஜ், அவர் டோட்டலாவே என்டையரா வேற. கமலஹாசனுக்கே நைட்டி மாட்டி விட்டாங்க கிடைச்சா. நைட்டி மாரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தாரா இல்லையா கமல்? ஆமா, அதெல்லாம் ஒரே மாதிரி இருந்ததுல்லம்மா நைட்டி மாரி. அவருக்கே நைட்டி போட்டுட்டாங்கம்மா. பிரதமருக்கே சுடிதார் மாட்டி ஒரு ஊர் நம்ம ஊர் பார்த்துக்கோ எப்படி எல்லாம் சிக்க விட்டு போயிடுவாங்கன்னு. அதனால அவரோட மரியாதையே போயிட்டு நான் அவர் மேல ஒரு நான் என்ன சொல்றேன், சில பேரோட கமெண்ட்ல எழுதுவாங்க, சார் இந்த மாதிரி டாபிக் எல்லாம் பேசாதீங்க சார், உங்க மரியாதை போயிடுங்க. எப்ப மேல நினைக்காதீங்கப்பா. அது எதுக்கு நினைக்கிறீங்க? அது தேவையில்ல. அது ஒரு விஷயம் நடக்குது, இது ஒரு அநாகரிகமான விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்றது யாரு? இது அதாவது நாகரிகம், இது அநாகரிகம் சொல்றோம். சொல்றதுலே வந்து சார் என்ன சார் நீங்க எப்படி பேசுறீங்கிறாங்க. அப்ப அவங்க எவ்வளவு நான் ஒரு சாதாரண வழக்கறிஞர், என் மேல எவ்வளவு ரெஸ்பெக்ட் பப்ளிக் வைக்கிறாங்க. விஜய் சேதுபதி மேல எவ்வளவு ஃபேன் ஃபாலோவர்ஸ் காலி ஆயிட்டு விஜய் சேதுபதிக்கு. என்னமா கோயம்பேடு லோட் பண்ண மாதிரி தானே இருக்கிறாரு அவரு விஜய் சேதுபதி. இன்னும் பார்த்தா அவர் எப்படி தெரியுது உங்களுக்கு? இல்ல அவருக்கு சாதாரண மூஞ்சி ஜெயிச்சது நான் இல்லைன்னு சொல்லல. பட்
நம்ம கடந்து வந்த பாதையை கேளடா கண்ணாங்கிற மாதிரி நீங்க என்டையரா அப்படியே தேவதூதர்கள் மாதிரி மாறி மாறி பெரிய செலிபிரிட்டி பணக்காரன் அப்படி வேற லுக்குள்ள போறது வந்து சரியான விஷயம் இல்லை. உங்களை 4 பேர் நேசிக்கிறாங்க ரசிக்கிறாங்கன்னு நல்ல வழிபடுத்தணும்ல, நல்லது சொல்லணும்ல, குறைந்தபட்சம் உங்களை ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லதாக சொல்லணும்ல. ஏன்னா விஜய் சேதுபதி படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எளிய மூஞ்சா இருக்கும், சாதாரண மூஞ்சி, நம்ம பக்கத்து விட்டு மூஞ்சி மாதிரி இருக்கும். அவர் வந்து இப்படி பண்றது இந்த மாதிரி பணத்துக்காண்டி இவங்கெல்லாம் ஒரு ஒஸ்ட் ப்ரொபோசல், அவரோட குவாலிட்டி என்ன, இவங்க குவாலிட்டி என்ன, இவங்களுக்கு போயிட்டு அவர் ஷோ பண்ணிட்டு ஆங்கர் பண்ணிட்டு ஹோஸ்ட் பண்ணிட்டு இதெல்லாம் என்னது? ஹோஸ்ட் பண்ணாம லாஸ்ட் சீசன் ஹோஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? ஹோஸ்ட் பண்ணல, ஹோஸ்ட் தான் பண்றாங்க. அதனால விஜய் டிவி வந்து ஒரு நிறைய பேருக்கு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த டிவி, மறுக்கவே இல்லை, மறுக்கவும் முடியாது. ஆனா இந்த ப்ரோக்ராமுக்கு கட்டிட்டு ஏன் மல்லு கட்டுறாங்கன்னு தெரியல. குக்கு வித்து கோமாளி மாதிரி பக்கு வித்து பாமாளின்னு ஏதாச்சும் எடுத்து போயிட்டு இருக்க வேண்டியதுதானே. எடுக்கிற வேண்டிய எடுத்து எல்லாரையும் பெரிய ஆளாக்கிறாங்க. முதல்ல எல்லாருமே அதுல பெரிய ஆளாக்குறாங்க. அதாவது பல்லுன்னு சொன்னது நாங்க டிஸ்கனெக்ட் பண்றேன். நீங்க சொன்னதுதான் வளர்த்து விடுறாங்க. அவங்க தான் மொத்த வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையை பார்த்து விட்டான்னு ஒரு பலூனை இதுக்கு நேரம் பலூன் வச்சு 2 பேரும் மோதி உடச்சிக்கிற மாதிரி ப்ரோக்ராம். ஒரு ஆணும் பெண்ணும், இது எவ்வளவு பெரிய கஷ்டமான விளையாட்டு. நான் என்ன சொல்றேன், நீ பிக் பாஸ் நடத்துங்க, மொத்தமா ஒரு வயல எடுங்க, என்கிட்ட கேளுங்க, நான் லீஸுக்கு பிடிச்சி தரேன் வயலு, ஓகேவா? என்கிட்ட எங்க வீட்டு வயலே இருக்குது, மொத்தமா கம்பி வேலி வச்சு அடைச்சிருவோம். டே நைட்டு அங்கேயே தான் இருக்கணும், ஆத்துறது விவசாயம் பண்றது. பிக் பாஸ் நேரம் காலை 10 மணி, மோட்டர் போடணும், பிக் பாஸ் தண்ணி போடணும், போட்டு வயலுக்கு தண்ணி கட்டுறது, வாக்கியா கட்டுறது, மாட்டை பிடிச்சி கட்டுறது, ஆட்டை பிடிச்சி கட்டுறது, தழை வெட்டுறது, மேலே ஏறி விஜய் சேதுபதி மரத்து மேலே தழை வெட்ட சொல்லுங்க, வைக்க பிடிங்கி போட சொல்லுங்க, வைக்க பொருளுக்குள்ள பாம்பு ஒரு பிடிங்கி இழுத்து போட சொல்லுங்க, மாட்டை பிடிச்சி கட்டுங்க, கடைசி அறுப்பு இருங்க. நீங்களாவே அறுத்தீங்கன்னா ஒரு விவசாயமும் ப்ரமோட் பண்ண மாதிரி இருக்கும், நிகழ்ச்சியும் தெரியும். வேர்வைன்னா என்னன்னு தெரியுங்கள? வேர்வை என்னது, எனக்கு ஒரு நீர் சுரக்கிறது எனக்கு தெரியலையே அப்படிம்பாருல வடிவேல் படுத்த அரசலாவே இருப்பாரு. வெயில் இறக்கணுமோ திரவம் சுரக்கிறது அப்படி வேர்வை, இது பதிலா வேர்வை அப்படின்னு. வேர்வைன்னா என்னன்னு தெரியுங்கள? அடிக்கிறீங்க கேரளா போய் உட்காந்துக்கிறீங்க, அந்த ஏசியோட டெம்பரேச்சர் எல்லாம் தெரியுமா? நம்ம ஏசியெல்லாம் என்ன டெம்பரேச்சர், அப்படி சில்ல அவுட்டா இருக்கும் அது. அந்த அளவுக்கு இருக்கிறீங்களா? வாங்க வெளில வாங்க, அந்த விவசாயம் பண்ணுங்க, மாடு வளங்க, ஆடு வளங்க, நேசி போடுங்க, அது நல்லா தான் ஓடும். நானே கண்டென்ட் எடுத்து கொடுத்துருவீங்களுக்கு இப்ப அப்படித்தானே? கண்டென்ட் இல்லாம தவிச்சவங்களுக்கு கண்டென்ட் கொடு, விவசாயம் பண்ணுங்க, டிராக்டர் ஓட்ட சொல்லுங்க, நடிகை எல்லாம் ஏறி அது ஒரு நல்லா வேடிக்கை பார்க்க வேண்டியது, ட்ரோன் விட்டு பார்க்க வேண்டியதுதானே. சுத்தி ட்ரோன் ஓடும்ல, முன்ன மாதிரி ஷார்ட்ஸ்ல கஷ்டப்பட வேண்டியதுமா? அகிலா கேமரா வச்சு கஷ்டப்பட்டு விடுறாங்க, கிரேன் வச்சு. இப்ப தேவையே இல்லை, ட்ரோனை விட்டா அப்படியே வீரப்பம் பாரிச்சு 2 வாட்டி சுத்தி வந்துடும், சட்டார்னு. ஆமா, அதனால நம்ம ஒரு காசு இங்க முக்கியம். நீங்க பணம் வர்ற, உங்களுக்கு ஒரு பிக் பாஸ் நாளைக்கு ஒரு 50 லட்சம் சம்பளம் கொடுத்தா நீங்க போக மாட்டீங்களான்னு? எல்லாரும் போறதுதான். ஆனா நம்ம ஒரு சமுதாயத்தோட அக்கரன்ஸ், சமுதாய அக்கறைன்னு ஒண்ணு வேணும்ல. காசு மட்டுமே பிரதானம் இல்ல, நம்மளோட தனிப்பட்ட கேரக்டரைசேஷன் ஒண்ணு இருக்குல்லம்மா. தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட ரூம்ல நான் எப்படி ஒண்ணு இருக்கலாம், ஆனா ஒரு பொதுவெளி கேமரான்னு வரக்கூடாது, அதுக்குன்னு சில வரைமுறைகள் இருக்குல்லம்மா. ஒரு வார்த்தை தவறா பேசக்கூடாது, ஒரு கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, இவ்வளவு கவனம் வேணும்ல. காரணம் இது வந்து நாளைய தலைமுறைகள் பார்க்கும். ஒரு 50 வருஷம் கழிச்சு இந்த பிக் பாஸ் எல்லாம் பார்த்தா காரி துப்பிட போறாங்க. இந்த இன்ஸ்டா பிரபலம் நீ கிழங்கட்டே கிடக்க எடுத்துக்கிட்டே எங்க வாதம் முடிச்சு, நீ நாள இந்த ஆட்டான கும்பு குதிச்சது ராஸ்கர் அப்படி சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? எல்லாம் குட்டிச்சாத்தெல்லாம் பேயா வளர்றாங்க. அதுல ரொம்ப தப்பா போகுதுமா அந்த பிளாட்ஃபார்ம். அதனால இப்படி பண்ணுனா பிக் பாஸ் இடம் கிடைக்குன்னா, நீ ஒரு 500 கிரிஞ்சி இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பண்ணினா உனக்கு உள்ள கூட்டு போவாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஃபேமிலிஸ், அடுத்த ஃபேமிலிஸ், ஃபேமிலிஸ்ங்கறானா இல்லையா? ஒரு 500 கிரிஞ்சி வீடியோ பண்ணீங்கன்னா நீங்க அடுத்த பிக் பாஸ் குள்ள போயிடுவீங்கன்னா, அப்ப அது எப்படிமா சரியான பிளாட்ஃபார்மா இருக்க முடியும்? சரியான வார்த்தை சார். ஒரு 500 ப்ரப்போசல் இல்லாத வேற ப்ரப்போசல், ஏடாகுடமான ப்ரப்போசல், கேவலமான ப்ரப்போசல் பண்ணுனா நம்மள உள்ள கூட்டுவாங்கன்னா அது எப்படி சரின்னு கேக்குறேன். பிக் பாஸ் கோமாளித்தனத்தை பண்ண தவிர ஜிபி முத்து என்ன சாதனை செய்தார், எப்படி உள்ள கூட்டீங்க நீங்க? அவரை கூட ஒரு நியாயமா எடுத்துக்கலாம். அவருக்கு நான் வேற மாதிரி, அவர் என்டையர் அவர் வந்து ஒரு வேற மாதிரி நான் அவரை மாத்திக்கிட்டேன். தர்பீஸ் என்ன பலூனக்கா யாரு? பலூனக்கோட கிறிஸ்டியன் அவங்க தெரியுமா? பேசுறதுக்கு நாரவாசமா இப்போ பேசினாங்க. அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க, என்னென்ன வேலை பண்ணிட்டு வந்தாங்க, எவ்வளவு பேருமா இன்னைக்கு வந்து திருநங்கைகள் படிச்சுட்டு எஸ்ஏ ஆகுறாங்க, வக்கீல் ஆகுறாங்க. அவங்கள ஒன்றா வச்சு பேட்டி எடுங்க. நீங்க டிரான்ஸ்ஜெண்டர்னா எங்களை என்ன கேவலமா நினைக்கிறீங்க, நாங்களும் வாழ்க்கையில முன்னேறோம்னு சொல்லுங்க. ஒரு உழைச்சி கஷ்டப்பட்டு வந்தோம், உழைச்சி கொண்டு உட்கார வை.
அதெல்லாம் எல்லாமே டிமோட்டிவேட்டை கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு இப்படிதான் இதுதான் உலகம்னு நீ ஒரு உலகத்தை கட்டமைச்சு இதை காமிச்சா எப்படிமா சரியது? வாழ்க்கையில ஜெயிச்சவனை கொண்டு வச்சு காமிங்கம்மா, முன்னேறுவாங்கம்மா. கஷ்டப்பட்டவங்களை கொண்டு போய் காமிங்க. எல்லாம் பேலன்ஸ் சில்வர் ஸ்கூலை கொண்டு வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க உட்காந்து. அதனால இந்த மாதிரி இல்லீகல் தவறான ப்ரொபோசலை வந்து நம்ம என்னால் முடிஞ்ச அளவு நான் எதுவும் பேசுறேன். அவ்வளவுதான். சூப்பர் சார், நன்றி சார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.